பிரியாணியினுடைய ஓனர் ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். லெட்ஸ் வெல்கம். எந்த ஊர் சார் நீங்க? சேலம் மாவட்டம் எடைப்பாடி ஆலச்சமலைங்கன்ற கிராமத்தில் பிறந்தவன். ஒரு 1ஆவதுலேருந்து 4ஆவது வரைக்கும் படிச்சிருக்கேன். 1ஆவது படிக்கும்போது அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 4ஆவது வரைக்கும் அம்மாவோடைய அக்கா கிட்ட வளர்ந்தேன், எங்கள் பெரியம்மா கிட்ட. அதுக்கப்புறம் உள்ளூர்லேயே ஒரு டீ கிளாஸ்கள் வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அந்த 4ஆவது படிக்க முடியல. 2-3 வருஷம் கழுவுனேன். கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சொந்த பந்தம் முன்னாடி என்னால் அதை செய்ய முடியல. அவங்களாம் வந்து டீ குடிச்சிட்டு அந்த கிளாஸை நம்ம கழுவணுமான்னு யாராவது பெரியம்மா பசங்க அப்படி வந்தால் கடைக்கு உள்ளே ஓடி ஒண்டிக்குவேன். அப்போ நினச்சேன், நம்ம அம்மாவும் போயிட்டாங்க, அப்பாவும் அப்படி அம்மா போனால் கவலையில் ட்ரிங்கு காடிட்டு ஆகிட்டாரு, இது எங்கேயாவது போய் பிழைச்சிக்கலாமே அப்படின்னு சென்னைக்கு 13 வயசில் வந்தேன் சார். சென்னைக்கு வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க? வயிற்றுல பசி தான் சார் எடுத்துகிட்டு வந்தேன். பசி எடுத்துகிட்டு வந்தேன்? ஆமாம் சார், ரொம்ப பசி. எம்ஜிஆர் சார் ஒரு படத்தில் தள்ளுவண்டியில் ஒரு மூட்டை வச்சு நம்மளும் அப்படி ஆயிடலாம் ஒரு நடப்பு. கூலிக்காரராக இருந்து மேலே வரலாம். அதுக்கப்புறம் நான் கூலி தூக்குறேன் அப்படின்னு. இந்த வயசில் எப்படி பார்ப்பணும் இல்லை பண்ணோன்னு ஒரு பழமண்டியில் சேர்த்து விட்டாங்க. என்னால் முடிஞ்ச அந்த மல்லி மூட்டை புதினா மூட்டை இதை தான் தூக்கிட்டு வர முடியும். உள்ள இருந்து வெளியில் கொண்டு வந்து கொடுத்தோமா கேட்டனா நல்லா கொடுப்பாங்க. அது வயிற்றுக்கு போதுமானதா இல்லை. இரவு படுக்கிற இடம், 10 வழி, அது மார்க்கெட்டு, கூலி, அந்த கோணியவே காலில் மாட்டிக்கிட்டு படுத்துக்கணும். கொசுக்கடி. நான் ஹோட்டல் ஏற்கனவே இருந்த அனுபவம் இருக்கா, அங்கே போனால் 3 நாள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். மறுபடியும் ஹோட்டல் வேலைக்கே போயிட்டேன். கிளீனர் வேலைங்கிறது பெருசு, டேபிள் துடைக்கிறது. உள்ளே கொண்டு போய் பிளேட்டு கொள்ளால தட்டுகள் வேலை தான், அதில் விட்டாங்க. தட்டு கழுகும் போது நம்ம கஷ்டம் தெரியல. அந்த பதவிக்கு எப்போ அங்கே போனால் நிறைய பேர் வேடிக்கை பார்க்கலாம் மனிதர்களை. தட்டுகளுக்குனா நம்ம உள்ளே மட்டுமே கிடக்கணும், கிச்சன்லேயே அங்கேயே இருக்கணும். ஒரு துண்டை கட்டிக்கிட்டு கொண்டாந்து அப்படியே கொட்டுவாங்க. அது கையெல்லாம் சேர்த்து புண்ணு, காலெலாம் புண்ணு வந்து இந்த 10 நகத்தையே எனக்கு எடுத்துட்டாங்க ஜிஹெச்சில். இதெல்லாம் ரத்தம் இருக்கும். கேரி பேக் போட்டு சுற்றிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் கை வச்சா தான் ஆக்ஷன் பண்ண முடியும், அப்போ தான் சாப்பிட முடியும். சோடாமாவும் சுண்ணாமும் போட்டு தேய்க்க சொல்லுவாங்க. நம்ம காலில் இருக்கிற புண்ணு இருக்கு இல்லைங்களா, நான் அந்த கடையை கழுவிட்டு அழுகு தாங்க முடியாது சார், வலி. இப்படி எடுத்துனா கீழே ரத்தம் இருக்கும். இது எப்படா அந்த கிளீனர் வேலைக்கு போகணும், அதுக்கு போயிட்டேன். நல்லா வேலை செஞ்சு அதுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் சப்ளை பார்த்தா டிப்ஸு காசு கிடைக்கும். எப்போ சப்ளையர் ஆகுங்கிறேன்னா சப்ளையர் ஆகிட்டேன். அது வேலைன்னு எனக்கு தெரியாது சார். அதுதான் என் வாழ்க்கைன்னு நினச்சி செய்வேன். எதிர்முனைக்கு தேவைன்னா ஒருத்தர் சாம்பார் கேட்டால் ஓடி வண்டிக்குவாங்க வெயிட்ரு. கொஞ்சம் கடை மூடுற நேரத்தில் கஸ்டமர் வந்தால் டேபிளை மறித்து நிற்பானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், பாவம் அப்படின்ட்டு உட்கார வச்சு பரிமாறுவேன். 4 நாள் டிப்ஸ் கொடுக்குற ஒரு 5 ரூபா கொடுப்பாரு. குயிக்காக பணம் சேர்த்துருவேன். ரொம்ப கஞ்சேன். காசை சேர்த்து வச்சு ஏதாவது ஆகணும், நம்ம வம்சமே இப்படி ஆயிடுச்சு, நம்ம ஒருத்தனாவது வந்துடணும் வாழ்க்கையிலன்னு. எதை செய்யலாம் அந்த காசு வச்சு சேர்த்து? என் நண்பர் ஒருத்தன் செந்தில், இப்போ மதுரையில் இருக்கார், நல்லா இருக்கார், பெயிண்ட் கம்பெனி வச்சு. அவனை போய் டேய் என்னடா அப்படி ஆகிப்போச்சுன்னு, என்கிட்ட ஒரு 8000, என்கிட்ட ஒரு 6000 ரூபா இருக்குது, 2 பேரும் சேர்ந்து 14,000 ரூபா தள்ளுவண்டியை போட்டோம். இப்படி தான் என் வாழ்க்கை தொடங்குச்சு. அப்போ சொன்னான், என்னடா பண்ணலாம் தள்ளுவண்டியில், இந்த பாசுமி ரைஸ்னு ஒன்று இருக்குது, யாருக்கும் தெரியாது, இதை வந்து நம்ம ரோட்டில் கொடுப்போம், மக்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். அது அப்போ தான் அது வருது மார்க்கெட்டுக்கு. 1995 ஆண்டு. 2 மணி நேரம் தான் வியாபாரம். அந்த சாப்பிட வரவங்க என்னன்றாங்க, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம், அரசியல் பிரமுகர்கள், பெரிய ஆளுங்கள்லாம், சார் ஒரு கடை வையா, எப்படியா நாங்களாம் நம்ம முக்காடு போட்டுட்டு வந்துங்க சாப்பிட முடியும், நீங்கள் ஒரு கடை வையாங்கிறாரு. என்னமோ நான் பணத்தை பாக்கெட்டில் வச்சுட்டு கடை வைக்க முடியாமல் இருக்கிற வசின்னு நான் சீட்டு போட்டேன். சீட்டு போட்டு 1.5 லட்சம் சம்பாரிச்சிட்டேன். எடுக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துட்டேன் சார். தாம்பரம் வந்துட்டோம் சார். அங்கேருந்து ஒரு கடை உள்ள 2 டேபிள், இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 5000 40,000. அதுக்கப்புறம் மேலே ஒரு போர்டு வைக்கணும். நான் நைட்டு 9 மணிக்கு உட்காந்தேன் சார். எத்தனையோ பேர் போட்டு பார்க்குறேன். அப்போ மாவட்டம் சேலம், நம்ம அப்பா இன்சைல் சேலம் மாறார் போடுற பேரன். நான் தள்ளுவண்டி போடும்போது ஃபஸ்ட்டு 5 கோழியில் தான் தாம்பரத்தில் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த 50 கட் பண்ண வேண்டி தான் எனக்கு பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நான் 25 கோழி 50 கோழிக்கு போயிட்டேன். இன்னைக்கு எத்தனை கோழி ஒரு நாளைக்கு? 1000 2000 அளவுக்கு வந்துச்சு. எவ்வளோ பிரான்ச்சஸ்? 23 சார். 23? ஆமாம் சார். ஓகே. 19 வீடு. 19 வீடு, 7 காரு. வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தமோ அதையெல்லாம் பார்த்துடணும்னு ஒரு வைராக்கியம். தொழிலாளி இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இதை சொல்றது இருக்கே அதுக்கு ஒரு தில்லு வேலை. கணக்கெல்லாம் எப்படி வரும்னா, மற்றவங்களுக்குலாம் படித்தானா வாழ்க்கையை படித்தவன் இல்லையா, ஒத்தாள் தள்ளுவண்டியில் பிரியாணி. இன்னைக்கு நூல் இல்லாமல் பார்சல் எப்படி கட்டணுங்கிறது சேலாரால தான். லப்பர் பேண்ட் இருக்காது, நூல் இருக்காது பார்சல்ல. வறுமைக்கு கட்டணம் அன்னைக்கு. ஆமா, நூல் இல்லாம லப்பர் பேண்ட் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நூல் வாங்க காசு இல்லை, அப்ப கத்துக்கிட்ட வித்த. உங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சு? 21 வயசுல சார். இவ்வளவு போராட்டத்துக்கு நடுவுல அப்ப இல்ல சார், தள்ளுவண்டியில் வேலைக்கு வரும்னு கல்யாணம் பண்ணேன். இதை விட்டா நமக்கு வேலை பாத்திரங்களும் ஆள் கிடைக்காதுறான்னு. அப்பயும் ஹோட்டலுக்கு பொருத்தமா தான் ஒரு ஆளை தேடி இருக்காங்க. இன்னைக்கும் கிச்சன்ல இருப்பாங்க சார். 6 மணிக்கு இன்னைக்கு கூட பேட்டரியில தான் இருப்பாங்க அவங்க. ஏமா வீட்டுக்கு கிளம்பி போட்டு தான் வருவேன்.
96 தட்டுக்கடையில் தொடங்கி 2019 23 பிரான்ச். இவருடைய வாழ்க்கையில